நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திவ்யா, சரவணனை பார்த்த? எனக்கு என்ன அதான் வேலையா? சரவணனே கதி நானா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. இப்ப என்ன கேட்டேன்? சரவணனை பார்த்தியான்னு தானே கேட்டேன். பார்த்தேன்னு சொல்லு, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம எதையோ பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் தேவையில்லாம பேசல. நீங்க தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் அமைதியா பேசுறீங்களா? சரி, என்ன பேசணும் சொல்லு. நீங்க சீனியரா இருக்கலாம். ஹலோ, சொல்றா. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன். பாய். சரி சொல்லு. நீங்க சீனியரா இருக்கலாம், ஆனா அதுக்காக டேய், அதான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னல. வை போன. சரி, நீ சொல்லு. என்ன சொல்லு? நான் சொல்லுவேன், நீங்க கால் அட்டென்ட் பண்ணி பேசுவீங்க. நான் என்ன இப்ப கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? மறுபடியும் கால் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அட்டன் பண்ணி வச்சேன். அதுக்குள்ள அவசரப்படுற? இத பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பிடிக்காது. எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல. எதுக்கு சரவணன் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? என்ன, சரவணன் வாழ்க்கைய நான் கெடுக்கிறேனா? எதை வச்சு அப்படி சொல்ற? சரவணனை ஒழுங்கா படிக்க விடாம பண்றதே நீங்க தான். அவன் கவிங்க நானா உங்களுக்கு என்ன, ஆகலைன்னா உங்களுக்கு என்ன? அதே தான் நான் உன்னை கேட்குறேன். நான் சரவணன் கவிஞன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கு அவனை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்ற? அவன் இன்ஜினியர் ஆனா அவன் லைஃப் செட்டில் ஆகும். எப்போ பார்த்தாலும் லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவன் லைஃப் செட்டில் ஆனா நீ என்ன பண்ண போற? நான் எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன், அவன் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடாதா? பைத்திய மாதிரி பேசாத. அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நீங்க எந்த இயர் படிக்கிறீங்க? 3rd இயர் தானே? நீங்க உங்க கிளாஸ் பசங்க கூட சுத்தாம எதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பையன் கூட சுத்திட்டு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர் பையன் கூட இல்ல, 10வது படிக்கிற பையன் கூட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரு? நீங்க யார் கூட வேணா சுத்துங்க, நான் கேட்க மாட்டேன். ஆனா சரவணன் கூட சுத்தாதீங்க. ஏன் சுத்தன உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. சரவணன் தான் கெட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு. அந்த பயம் உனக்கு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன, நீங்க பாத்துக்கிறீங்களா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? சும்மா கூட பேசாத. சரவணா, இவகிட்ட சொல்லி வை, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வ? திவ்யா, என்னாச்சு? உனக்கு எதுவும் தெரியாது சரவணா. சும்மா இருக்கிறவன காலேஜ்க்கு லீவ் போட்டு கவிதை எழுதுன்னு கெடுத்துட்டு இருக்கா. பாரு சரவணா, உன்னை நானா கெடுக்கிறேன்? வந்ததுலேருந்து இவ இப்படியே பேசிட்டு இருக்கா. உன்னை தவிர இந்த மாதிரிலாம் வேற யாரும் ஐடியா கொடுக்க மாட்டாங்க. அவன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண சொல்ற, உனக்கு வெறுப்பா இருக்குங்கிறதுக்காக பாதி நாள் லீவ் போட்டு செமினார் அட்டென்ட் பண்ண சொல்ற. என்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? திவ்யா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கிறியா? முடியாது. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சுதான் ஆகணும். என்ன 2ல 1 தெரியணும்? இவ ஏதோ மனசுல வச்சுதான் பேசுறா சரவணா. அவன் செமினாருக்குலாம் வரமாட்டான், புரியுதா? நீ மட்டும் போ. சரவணா, நீ செமினாருக்கு வரியா இல்லையா? நான் வரேங்க. சரவணா, நீ செமினாருக்கு போக கூடாது. இல்லை திவ்யா, இந்த அரியரை விட்டா அடுத்த செமஸ்டர் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செமினாரை விட்டா இன்னொரு வாட்டி அட்டன் பண்ண முடியாது. அதனால இந்த செமினாருக்கு நான் போகத்தான் போகிறேன். வெரி குட் சரவணா. சரவணா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ், எனக்காக போகாத. நீ இவ்வளோ தூரம் சொல்லியும் நான் மதிக்காமல் போகிறேன்னு தயவு செய்து தப்பாக நினைக்காத திவ்யா. இந்த பயிற்சி பற்ற அட்டன் பண்ணால் என்னோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திவ்யா. அதனால நான் போகத்தான் போகிறேன். ஏங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, ஏங்க சிரிக்கிறீங்க? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். திவ்யா, ஏன் திவ்யா அழுவுற? இப்ப முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல, நான் வரேன் சரவணா. திவ்யா, இத்தனை நாள் போட்ட ஆட்டம்லாம் இனிமே எப்படி சொல்றதுன்னு பார்க்குறேன். நம்ம ரகுராமன் சார் உங்களால் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப கூட நிம்மதி இல்லாமல் தான் ஆனார். ஆனால் புது பிரின்சிபால் எலிசபெத் மேடம் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்டா. மாப்பிள, இவன் மன உளைச்சல்ல மாரடைப்பு வந்தே போறான். பாத்துக்க மச்சான், பாத்ரா கண்டுபிடிச்சிட போறான். இவன் போக வேண்டியவன் தானே, சும்மா உயிரை வாங்கி. நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினில, கூப்பிடுறான். போடி மாப்பிள, போ. என்ன பேசுற சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
மாப்பிள சார் கேக்குறாருல சொல்லு மாப்பிள. ஆ? சார் அது வேற ஒண்ணும் இல்ல சார். எப்ப சார் வந்தாலும் அவர் மேல சும்மா கம 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 கமன்னு ஸ்மெல் வருது. என்ன சோப்பு பயன்படுத்துவீங்கன்னு கேட்டாரு. அதை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் என்ன சோப் போடுறேன், என்ன ஷாம்பு போடுறேன் தெரிஞ்சுக்கிட்டு வரீங்க? நீங்களா உருப்படவே மாட்டீங்கடா. ஆமா, அப்புறம் உங்ககிட்ட பிடிச்சா எங்க உருப்புறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங். கம் இன். நீங்க போங்க. ஓகே சார். ஏன்டா மாப்பிள சர்க்குலரை பார்த்த உடனே தந்தியை பார்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறேன். என்ன சார் உங்க மேலே எதுவும் ஃபைன் போட்டாங்களா? இந்த இயர்ல இருந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் நடத்தணும்னு யூனிவர்சிட்டில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஏ என்னாச்சு? ஏன் இப்ப கத்துற? எலெக்ஷன் வந்தா என்ன? யார் வந்தாலும் இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்பவும் காலேஜ் நடக்கும். காலேஜ்ல எலெக்ஷன் நடத்த சொல்லியிருக்கிறது ரவுடித்தனம் பண்ண இல்ல. பசங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த வயசுலயே நல்லா வளரணும். நாளைக்கு நீங்க தானே இந்த நாட்டை ஆள போறீங்க. அதை நம்பி தான் இதை யூனிவர்சிட்டி பண்ணிருக்கு. ஏன் சார் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த என்னமோ 16வது நாள் காரியம் வச்சிருக்கேன் அதுக்கு வந்துருங்கன்ற மாதிரியே சொல்றீங்க. உனக்கு வாய் ரொம்ப அதிகம்டா. அது மட்டும் இல்ல, இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா போஸ்டிங்க்கும் நிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சேம்பன் போஸ்டிங்க்கு நிக்கலாமா சார்? நிக்கலாம். சார் இந்த மேயர் வார்டு மெம்பருக்குலாம் நிக்க முடியுமா சார்? நீ நில்லு. இல்ல சார், எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. டேய் என்ன திமிர? பேசுனதா உன்னை ஏந்து நிக்க சொல்றேன். சாரி சார். இதுல ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்ப நான் கூட இதுல கலந்துக்கலாம்னு சொல்ல வரீங்க. கலந்துக்கலாம், ஆனா 78% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அப்ப கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிருங்க. காலேஜ் செவுத்துல தேர்தல் சம்பந்தமா போஸ்டர் அடிக்கிறதோ எழுதுறதோ கூடாது. சார் அப்ப ஜீப்ல நின்னு பிரச்சாரம் பண்ண முடியுமா? பிரச்சாரமே உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. யார் எலெக்ஷன் நிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் கரஸ்பாண்டன்ட் மேடம் கிட்ட இருந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு மத்த கிளாஸ்ல போயிட்டு ஓட்டு கேட்கலாம். ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கலாமா சார்? நீ ஓட்டே போட முடியாத மாதிரி பண்ணிடுவேன். கம்முனு இரு. சார் இந்த எலெக்ஷன் அன்னைக்கு பூத்ல ஐடி கார்டு ரேஷன் கார்டு எதை எடுத்துட்டு வந்து சார் ஓட்டு போடுறது? உங்க காலேஜ் ஐடி கார்டு மட்டும் தான் அலௌட். எலெக்ஷன்ல நாமினேஷன் கொடுக்குறவங்க இன்னும் 1 வீக்ல நாமினேஷன் கொடுத்துடணும். யாராவது இந்த கிளாஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா? என்ன கேட்டா இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். தேவையில்லாத இந்த எலெக்ஷன் படிப்பு தான் கெட்டு போகும். அதுக்கு மேல உங்க இஷ்டம்.